உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். ரெண்டு முக்கியமான வழக்குகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த ரெண்டு வழக்குலயுமே உச்ச நீதிமன்றம் திமுக அரசை பார்த்து கேட்ட கேள்விய மற்ற கட்சிகள் யாரையாவது பார்த்து கேட்டிருந்தா நம்ம திமுகவோட ஊடகங்களோட தலைப்பு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, காரி துப்பிய உச்ச நீதிமன்றம், செருப்ப கழட்டிக்கிட்டு அடிச்ச உச்ச நீதிமன்றம், இப்படிதான் தலைப்பு வச்சு எல்லாரும் பேசியிருப்பாங்க. நம்ம அவ்வளவு கேவலமாலாம் வைக்க மாட்டோம். ஆனா ஆக்சுவலா இவனுங்க இப்படிதான் தலைப்பு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு திமுகவை பார்த்து இந்த ரெண்டு வழக்குலயுமே உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி எல்லாம் இப்படி காரி துப்புன மாதிரி இருந்தது, கலட்டிக்கிட்டு அடிச்ச மாதிரியா இருந்தது. கிட்டத்தட்ட தமிழக அரசு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அம்மனமா நின்னுச்சு அப்படின்னு தான் இந்த ரெண்டு வழக்குல நீதியரசர்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது அப்படி இருந்தது. எது எப்படியோ இன்னைக்கு கரூர் வழக்கு, இந்த கிட்னி திருட்டு வழக்கு ரெண்டுலயுமே திமுக அரசால மொத்த தமிழ்நாடு தலை குனிஞ்சு நின்னுது. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு முக்கத்துக்கு முக்கம் பிளக்ஸ் பேனர் வச்சுக்கிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க திமுக அரசால தினந்தோறும் தமிழ்நாடு தலை குனியறது பத்தாதுன்னு உச்ச நீதிமன்றத்திலையும் இன்னைக்கு தலை குனிஞ்சிருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது சாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நாம சொல்லி ஆகணும். இந்த ரெண்டு வழக்குலயும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசுவோம். முதலாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்னி திருட்டு வழக்கு. நாமக்கல் மாவட்டம் முழுக்க 250க்கும் மேற்பட்ட நபர்களோட கிட்னி சட்டவிரோதமா விற்பனை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே நடந்தது யாருன்னா, திமுகவோட மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில, கே நேரு அவர்களுக்கு சொந்தமான இன்னொரு மருத்துவமனையில அப்படிங்கறதான். இதுல திராவிட ஆனந்தன் அப்படிங்கிற திமுகவோட தலைமை கழக பேச்சாளர் தான் கிட்னி புரோக்கரா இருந்திருக்கான். இந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த திராவிட ஆனந்தம் மேல இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ண துப்பு கிடையாது. ட்விட்டு போட்டவன், திமுக எடுத்து ரீல்ஸ் போட்டவன், யூடியூப்ல பேட்டி கொடுத்தவன், இவனுங்களை அரெஸ்ட் பண்றதுக்கே இவங்களுக்கு நேரம் பத்தல. கிட்னி திருடுற திருட்டு பயல்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வக்கு இல்லை. இது நீதிமன்றம் பெரிய அளவுல பிரச்சனை வந்ததால மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு அப்படிங்கிறத அமைச்சது, பிரேமானந்த் சின்ஹா ஐஜி தலைமையில. இதுக்கு திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும், என்னோட மக்கள்யா 250 பேரோட வார்கனை திருடி, உடல் உறுப்புகளை திருடி இருக்கானுயா, அவரோட வாழும் உரிமையை பறிச்சிருக்கானுங்க. எவனா இருந்தா என்ன, என் கட்சிக்காரனா பெரிய மயிரை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நேரம் உள்ள போட்டிருக்கணும். அவனோட எம்எல்ஏ பதவியை காலி பண்ணி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கிட்னி திருட்டு கும்பலை காப்பாத்துறதுக்கு திமுக அரசு என்ன தெரியுங்களா செஞ்சது, இந்த எஸ்ஐடியை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. எவ்வளவு கேவலம், வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த கரூர் விவகாரத்துல எவனாவது ஏதாவது பேசினா, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு, வாயை திறந்தீங்க அவதூறு பரப்புறேன்னு பிடிச்சி உள்ள வச்சிருவேன், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு, எஸ்ஐடி பார்த்துவோம். இதை பேசுனது திமுக தான். ஆனா நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே இவங்க எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா எவ்வளவு கேடு கட்டவங்களா இருப்பாங்கன்னு பாத்துங்க. கிட்னி திருட்டு போயிடுச்சு, எந்த அமைப்பு விசாரிச்சா என்ன? திருட்டுக்கு சம்பந்தமானவனை புடிச்சு உள்ள வைக்கணும், இதுதான் நியாயம். அது யாரு விசாரிச்சா என்ன? நீதிமன்றமா ஒரு எஸ்ஐடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுச்சு, விசாரிச்சுட்டு போறாங்க. ஏன்னா கிட்னி திருடினது உதயநிதி இன்பநிதினு பிடிச்சா உள்ள வைக்க போறாங்க, இல்ல ஸ்டாலின் தான் கிட்னி திருடினார்னா பிடிச்சி உள்ள வைக்க போறாங்க? உண்மையிலேயே அவன் கிட்னி திருடினானோ அவனை தான் விசாரிக்க போறாங்க. அப்படி நடக்கலைன்னா நடக்கலைன்னு சொல்ல போறாங்க. இதுதானே நடக்க போகுது. ஏன் பதட்டம்? கையில நடுங்குது, திமுகங்களுக்கு தொட நடுங்குது. ஏன்னா கிட்னி திருடினது கதிரவனோட ஆஸ்பத்திரியில தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பட்டவர்த்தனமா. அப்ப தாங்கச்சி எம்எல்ஏவே கிட்னியை திருடி வித்திருக்காங்கன்னா அது ஆக சிறந்த கேவலம். கேவலம் திமுகவுக்கு புதுசு இல்லை அப்படின்னாலும் இப்படி கைங்களவமா மாட்டிக்கிட்டு அசிங்கமாயிடும் இல்லையா? அதனால எஸ்ஐடி எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வருது. நீதியரசர் மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரிச்சுது. இந்த வழக்கை எடுத்து அதுல ஒண்ணும் இல்ல, தூக்கி குப்பையில போட்டுரு அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சிருச்சு இன்னைக்கு அந்த அமர்வு. என்னன்னா, ஏன் பதட்டப்படுறீங்க? கிட்னி திருட்டு வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிருக்கு. இதை நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புது. இதை எடுத்துக்கவே முடியாது, அந்த எஸ்ஐடிக்கு தடை கோரிய வழக்க விசாரணைக்கே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டாங்க. உடனே திமுக அடிச்சானுங்க பாருங்க அந்தர் பல்ட்டி. இவங்கதான் ஆகச்சிறந்த வழக்கறிஞர் இங்க வச்சிருக்கவங்க. உடனே அங்க என்ன பல்ட்டி தெரியுங்களா அடிச்சாங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், ஆனா மதுரை உயர் நீதிமன்ற கிளை இருக்குல்ல,
அது நிர்வகிச்ச அதிகாரிகள் அதை விசாரிக்க கூடாது, நாங்க அதிகாரிகளை ஃபார்ம் பண்றோம். எதுக்கு நீங்க ஃபார்ம் பண்ணோம்? திருட்டு பயல்களை காப்பாத்துறதுக்கா? நீதிமன்ற பதிவாளர் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரு, நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க முதல்ல ஃபார்ம் பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப இவங்களா பார்த்து அதிகாரிகளை நியமிக்கணுமா? ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில வச்சிருவோமா? அதிகாரிகள் தான் விசாரிக்க முடியும். இவங்க சௌரியத்துக்கு வேணா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில வச்சிடலாமா? அடங்கொம்மால கிட்னியே காணா போலடா, இப்படி பேசிட்டு போயிட்டு கேச முடிச்சிடலாம். இப்படிதான் பேசுவாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆளுங்க. இல்ல திமுக ஆதரவு ரிட்டையர் அதிகாரிகள் யாராவது இருப்பாங்க, ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி போட்டுருவோமா? ஐயா கிட்னி எல்லாம் சேல்ஸ் ஆகலாங்க, அங்க ஒண்ணுமே நடக்கலங்க, யாரு கிட்னியுமே காணா போல, இந்த 250 பேர் பிறக்கும் போதே ஒத்த கிட்னியோட தான் பிறந்தாங்க அப்படின்னு வேணா கேச முடிச்சிருவோமா? இப்படி முடிக்க முயற்சி செஞ்சு ஒழுங்கா மரியாதையா ஓடி போங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா தலைப்பு, அந்த மாதிரி கலட்டிக்கிட்டு அடிச்சு இன்னைக்கு தமிழக அரசு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். ஸ்டாலின் அரசாங்கம் தலை குனிஞ்சு, இன்னும் சொல்ல போனா கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மானம் கெட்டு போய் ரிட்டர்ன் ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது கரூர் வழக்கு. இது ஒரு கூட்ட நெரிசல், இது விஜய் மேலதான் தப்பு. அதாவது சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. சுட்ட வாடையவே திரும்ப திரும்ப அந்த இத்து போன செக்கு வாட வந்த எண்ணெயில திரும்ப சுட்டுக்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல போய். விஜய் ரொம்ப தாமதமா வந்துட்டார். தாமதமா வந்தா உங்களை யாரா பிரச்சாரம் பண்ண விட சொன்னா? விஜய் அங்கேயே அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? விஜய்க்கு 10 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்கு, 9:59 வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு. நீங்க தான் பர்மிஷன் கொடுத்துறீங்க, எப்ப வந்தா உங்களுக்கு என்ன? இதுதான் உச்ச நீதிமன்றமும் கேட்கும். அது விஜய் வந்ததால, தாமதமா வந்ததாலதான் ஐயோ தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு, கூட்ட நெரிசல், மக்கள் செத்து போயிட்டாங்க, இப்படி எல்லாம் சுட்ட வடையவே திரும்ப 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 உச்ச நீதிமன்றத்திலையும் போய் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சம்பவத்துல பிள்ளைய பறி கொடுத்த ஒரு அப்பன், கணவனை பறி கொடுத்த ஒரு மனைவி, இவங்க எல்லாம் விஜய்க்கு பின்னாடி நிக்கிறாங்க. இவர்கள் தரப்புலயும் பேசும்போது முழுக்க 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 இதுக்கு காவல்துறையோட மெத்தனமே காரணம் அப்படின்னு தங்களோட வாதங்களை முன் வச்சிருக்காங்க. 500 போலீஸ் 600 போலீஸ் இருந்ததுனாய நாங்க போலீஸ பார்க்கவே இல்லை, எங்க போனா என்ன தெரியல. அது இல்லாம சட்டவிரோத கும்பல் கூட்டத்துக்குள்ள ஊடுருவிச்சு, தடியடி நடத்தப்பட்டுச்சு, கல்வீச்சு நடத்தப்பட்டுச்சு, அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்ததுங்கிறத உயிரை பறி கொடுத்தவங்க தங்கள் தரப்பு வாதமா வச்சிருக்காங்க. அப்ப இது ஆக சிறந்த கேவலம் இல்லையா திமுகவுக்கு? இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த வழக்க, இது சார்ந்த வழக்கு அப்படிங்கிறது மதுரை கிளையில விசாரணை அப்படிங்கிறது இருக்கு. கரூருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான். மதுரைக்கு அந்த கரூர் சம்பந்தப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகாது. அதுக்காக தான் மதுரையில கிளை அப்படிங்கறது அமைச்சது குறிப்பிட்ட மாவட்டங்களுக்காக. இதை எப்படி நீதியரசர் செந்தில்குமார் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நறுக்கு நறுக்குன்னு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிருக்கு இன்னைக்கு நீதிமன்றம். இதே செந்தில்குமார் அவர்களுக்கு எதிராக பேசியதாலதான் இந்த நேதாஜி டிவி முன்னாள் காவல் அதிகாரி வரராஜன் உள்ளிட்டவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த சசிகுமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தப்பு அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இருக்கு, எந்த அடிப்படையில் நீங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தீங்க, நீங்க எடுத்ததே தப்பு அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப இவர்கள் விமர்ச விமர்சனம் எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு. இந்த வழக்கை நீங்க விசாரணைக்கு எடுத்ததே தப்பு, இந்த வழக்கு இங்க விசாரணையில இருக்கும்போது நீங்க எப்படி அவசர கதியில விசாரணைக்கு எடுக்கலாம் அப்படின்னு அந்த நீதிபதியுக்கும் சரியான கேள்வி அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் வச்சிருக்கு. இன்னைக்கு திமுக வாங்கின அடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு அலற அளவுக்கு ஒட்டுமொத்த திமுக வழக்கறிஞர் பிரிவையும் அடிச்சு ஓட விட்டுருக்கு உச்ச நீதிமன்றம் அப்படிதான் சொல்லணும். எதுக்குமே இவங்கள்ட்ட பதில் இல்லை. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பதில், விஜய் லேட்டா வந்தார். சரிப்பா லேட்டா வந்தாரு, 10 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்குல்ல, 10 மணிக்கு மேலேயா வந்தாரு, கூட்டம் கொண்டா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க வேலை தானே. இதையெல்லாம் நீதிமன்றம் நார 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 நாராசமா கேள்வி கேட்டுட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரிக்க உத்தரவிட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன திமுகவோட வாதத்தை பல கேள்விகளை முன் வச்சு தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலையும் கொடுத்து அதற்கான அவகாசத்தையும் கொடுத்து இன்னைக்கு வழக்கை நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போகும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு வாங்கினது திமுகவோட முதல் அடி. இதுக்கு மேல வாழ்க்கையில திமுக அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். நீதிமன்றம் மக்களோட கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறத இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நிரூபிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம்.